But having though you are experienced, but certain things I think you should be extremely careful. 5, 6 important issues. So since you are all experienced, 18th would be distribution day. Distribution day means you will be going to your respective polling station. So 18th, what are the important things that you will be taking care of? 18th. 19th polling day, 18th receiving the materials. We should see the materials and check them. What can tell you? We receive the materials and we check. There will be a checklist. Whatever things I have given, we go through the checklist and we check it. And if something is missing, we inform the other officer and we prepare for the election. Very good, excellent. So all presiding officers first thing on 18th should be check material is given by the sector officer. Zonal officer will give material. You please cross check whether all material is given correctly or not. Correctly in the sense checklist will be there. You please check all. Okay. So these things kindly take care. So all the best to all of you. So those two documents come இப்போ ட்ரைனிங் ஏற்கனவே எடுத்திருக்கீங்க, எல்லாரும் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. எலெக்ஷன் டியூட்டியும் பார்த்துருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நீங்களும் டீச்சர் உங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எத்தனை வாட்டி ரிவிஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னா கொஸ்டின் தப்பாக போடும், தப்பான ஆன்சர் எடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதில் வந்து பேலன்ஸ் இருக்கணும். இன்னைக்கு ட்ரைனிங்கில் நமக்கு எலெக்ஷன் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்குது? 2 வீடு இருக்குது. லாஸ்ட் டைம் 2 வீடு வச்சு காமிச்சிருப்பாங்க எப்படி நடக்கணும்னா. இன்னைக்கு ட்ரைனிங்கில் 21 கேண்டிடேட் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி அந்த எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் அன்றைக்கி பண்ண போகிறீங்க. 2 வீடு கலெக்ட் பண்ணிவிட்டு 21 ஓட்டு வந்து போட்டு பார்க்குறது இப்படி பார்க்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஹேண்ட்ஸ் ஆனாக ட்ரைனிங் வந்து 2-3 ட்ரைனிங் ஆகிடுச்சு, மறுபடியும் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். கண்டினியூஸாக நம்ம எலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. மெட்டீரியலும் வந்து நீங்கள் காமிச்சுவாங்க எப்படி இருக்கும் சாம்பிள். ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டாண்டர்டரி ஐட்டம் வச்சுருப்பாங்க. Elections, last election I was district collector somewhere. So even experienced with presiding நீங்க ஒன்றும் இல்லை, நீ இப்படியே வாங்க சார். ஃபஸ்ட் இது வந்து கம்ப்யூட்டர் சின்ன கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ராப்பராக அட்டெண்ட் பண்ணணும். நிறைய ட்ரைனிங் ஆகிடுச்சு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எலெக்ஷன் டியூட்டி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால மெஷின் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். வந்து கம்மி சிமிலாக இருக்கும். அதனால அது ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நீங்கள் காமிச்சிருக்கணும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போகணும். அதுக்காக தான் மறுபடியும் ட்ரைனிங் வைக்கணும். ஃபார்ம்ஸ் ஏற்கனவே ஃபில் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மெஷின் வந்து ப்ராக்டிஸ் இன்னைக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. உதவி செஞ்சுட்டு போகணும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா along with certain important things like 17 CPM, the other person, all of those protocols, pulling up of 17C, 17A, presiding officer, ASK list, etc. Any first time? So no sir, but he used to 7 times. What? Other than election. Very good. After 6 to 7 times also, you should again go through the manual.
which are some new protocols will come. So each and everything election, the most important thing in election is to see whatever material is supplied by ECI, Election Commission of India, go through. If there are any new things, then you should know them. But again, protocols will change, slight protocol. The general process of election will be the same. You will go on 18, you will cross-check your material. On the day of poll, mock poll you will do. After mock poll, you have to clear without fail. Even if you know also, there is a chance that some people will forget it. Maybe 1 in 100 also. So that should not happen. After mock poll, you should clear mock poll data from control unit as well as from VVPAT. So what after clearing from VVPAT, you are supposed to put in water, black envelope and store it. So some protocols will change. During mock poll, if control unit goes wrong, then what will you do? You will change all 3 or only C? All. No C wrong. So that's why you should know. So during mock poll, please tell them again. And during actual poll, if VVPAT goes wrong, what should you do? Filling up of 17C, 17A, second observatory, AST list, etc. Observer report. Observer report is a micro observer. The setting officer is not doing any report, but there are certain things that are very important. Machine mock poll, do you want to set? Any father, any one?